அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து ஒன்ஸ் மோர். இந்த படத்துல அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நம்ம வார வாரம் பல படங்கள் பார்ப்போம். ஆனா ஏதோ ஒரு சில படங்கள் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பழைய காதலை நினைவூட்டும். இந்த ஒன்ஸ் மோர் அப்படின்ற படம் பார்க்குற பல பேருக்கு வந்து பழைய காதலை நினைவூட்டக்கூடிய ஒரு காவியமா வந்திருக்கு. முடிஞ்சா எல்லாரும் தேட்டரில் போய் ஒரு முறை பாருங்க. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுன் தாஸ் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். பழகிய கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாயிடுறாங்க. பல இடங்கள்ல சுத்துறாங்க. நல்லா டெவலப் பண்ணி லவ் போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பொண்ணு என்ன பண்றா, பிரேக்கப் பண்ணிடுறா. எனக்கு உன்னை பிடிக்கல, நீ கிளம்பு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுறா. இல்ல மனசு உடைஞ்சு போய் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடாரு அர்ஜுன் தாஸ். இந்த மாதிரி சோகமான டைம்ல நம்ம அதிதி சங்கரோட நட்பு கிடைக்குது. ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் நண்பரா பழகுறாங்க. திடீர்னு அதிதி சங்கரை பிடிச்சி போய் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு அது அர்ஜுன் தாஸ் கேட்கிறாரு. ஓகே அப்படின்றாங்க. இப்போ ரெண்டு பேர் வீட்லையும் சம்மதிச்சுட்டு அதிதி சங்கருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த பழைய காதலிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. நான் உன்னை மீட் பண்ணணும், வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதிர்ச்சியாகி உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இப்போ பழைய காதலியை கை பிடிச்சாரா இல்ல அதிதி சங்கரை கை பிடிச்சாரா அப்படின்றதான் படத்துடைய கதை. படத்துல ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ். இவருடைய குரலை பார்த்தாலே நமக்கு தெரியும். வெங்கல குரல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கரடு முரடான குரல். இவருக்கு வந்து வில்லன் கேரக்டர் தான் அந்த குரல் செட் ஆகும். ஆனா இவருடைய குரல்லையும் லவ்வோ சொல்லி ரெண்டு பொண்ணு ஓகே பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அவருடைய குரல் வந்து காந்த குரல். இன்னைக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணுகிட்ட லவ்வோ சொன்னா மென்மையான குரலா இருக்கணும். இவருக்கு மென்மையான குரலா, முரட்டுத்தனமான குரல். இந்த குரலையாலே லவ்வோ சொல்லி லவ் பண்ணியிருக்கேன். உண்மையில் ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தார். அந்த சோகமான காட்சிகள்லையும் சரி, காதல் தோல்வியில ஒரு ஹீரோ எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சரி, ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த முதல் காதலியா வரக்கூடிய அந்த பொண்ணு வந்து இது முதல் படமா. ஆனா முதல் படம்லாம் சொல்லவே முடியாது. அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பிச்சு உதறிடுச்சு. ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் அந்த பொண்ணோட ஆக்டிங்லாம் ஒவ்வொரு சீன்லையுமே பார்த்தீங்கன்னா இது புது பொண்ணு அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு 2 சாங் இருக்கு. 2 சாங்குமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அதிதி சங்கர் எப்பவுமே துருதுருவான ஒரு நாயகி. எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலும் அப்படியே டக்குன்னு சிரிச்சுருவாங்க. பட் அந்த அளவுக்கு துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு நாயகி. இந்த படத்துலையும் அந்த பல இடங்கள்ல அவங்க துருதுருன்னு இருக்காங்க. அதில் இவங்களுக்கும் சில காட்சிகள் வந்து அந்த ஏன் சோகமா இருக்கு, இதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு மாதிரி சோகமான டயலாக்லாம் அவங்க பேசும்போது நம்மளால ரசிக்க முடியுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஹீரோவோட நண்பர்களாக வரக்கூடியவங்க நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய எல்லாருடைய ஆக்டிங்குமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. படத்துல பாடல்கள் அதிகம். ஒரு 7 பாடல்கள் நினைக்கிறேன். 7 பாடல்கள்ல 2-3 பாடல்கள் வந்து மனசுல நிற்கிற மாதிரி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு சில பாடல்கள்லாம் 2-3 வாட்டி வந்து போச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட எடிட்டிங் நல்லா பிரமாதமாக இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. நல்லா அழகாக காட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. ஆனால் கடைசி கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் நெஞ்சை பதவதைக்க வைத்தது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரா, இல்லை 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை தூண்டிய படம் ஒன்ஸ் மோர். கடைசியில் ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு. அது உண்மை எல்லாருக்குமே பிடிக்கும். பட் இருந்தாலும் நமக்கு எல்லாம் தோண ஆரம்பிச்சது வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தோணுச்சு. பட் அதை பண்ணாம ஒரு வேற மாதிரி ஒரு மாதிரியா பண்ணியிருந்தாரு. பட் சில இடங்கள் தவிர்த்து இந்த படத்தை வந்து நம்ம ரசிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய ஆக்டிங்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதனால மிஸ் பண்ணாம ஒன்ஸ் மோர் அப்படின்ற நீங்க படத்தை பார்த்துட்டு பழைய காதல் மறந்து போன அந்த காதலின் நினைவுகளோடு நீங்க திரும்ப வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.